அருமையான ஐயா மெல்கிசதேக் ஐயா அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 119வது சங்கீதம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 41வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. தாவீது மிக அழகாக தன்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. சில வசனங்களை வாசித்து பார்த்தால் வார்த்தையின்படி அப்படின்னு சொல்லி ஒரு பதம் வரும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லி இருந்தீரோ உம்முடைய வார்த்தையின்படி நீர் என்னை நடத்தும், உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வரட்டும், உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய தயவு எனக்கு இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கு நிறைய நேரங்களிலே சில மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்ப முடியாது. யார்ட்டையாவது நம்ம கடன் கேட்போம், 4 நாளில் திருப்பி தந்துடுறதேன்னு சொல்லி கேட்போம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், வாக்கு மாறுவோம். என்னுடைய தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம், பிரதர் நம்பி ரூபாயா கொடுத்தேன் பிரதர், திருப்பி அந்த ஆளை காணவே இல்லை, அந்த ஆளை ஓடினது தான். சரிதானா? சில நேரங்களிலே பெண்களுக்கு குழுக்கள் வைப்பார்கள். குழுக்கள் அல்ல, இந்த குழுவில் கடன் வாங்குவாங்க. அடிக்கடி சில ஊர்களில் சண்டை போடுவாங்க, குழுவில் பணம் வாங்கிக்கிட்டு அந்த ஆளை போயிட்டாங்க ஐயா. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி நாம் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். எனினும் வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தை எல்லா நிலைகளிலும் நிறைவேறக்கூடிய ஒன்றாய் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளை மட்டுமே நாம் சார்ந்திருந்தால் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவர். இதே சங்கீதத்திலே 76வது வசனம் சொல்லுகிறது, உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 116வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 154வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 170வது வசனத்தை வாசித்து பார்த்தால் உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். எல்லாத்திலுமே உம்முடைய வார்த்தையின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தும் பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியா இருக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒன்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கும், அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கும், அந்த வார்த்தைகளின்படி நாம் செயல்படுவதற்கும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? சரிதானா? 2 வகையான கோணத்திலே கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். எல்லாமே பிரசங்க குறிப்பை போல. சில நேரங்களிலே நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலேயோ அல்லது அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவதிலேயோ அல்லது அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எவைகளுக்காவது நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பாடுங்கள். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சொல்றது யாரு? பவுல் சொல்றார். என்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். சரிதானா? இப்போ இதற்கு முன்னால் இப்போ இந்த பவுல் சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். இதற்கு முன்பதாக பவுல் ஒன்று சொன்னார். வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் அவர்களை நோக்கி என்று கடைசியில் முடிகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். என்ன எச்சரிப்பின் செய்தி? அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும்
கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். இப்படி சொன்னது யாரு? பவுல் சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? பவுலோடு சேர்ந்து ஒரு 376 பேர் ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொண்டார்கள். பவுலை அடிமையாக கொண்டு போகப்பட்டார். 100க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கூட்டத்தை நடத்தி செல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் பொறுப்பு. அவன் என்ன சொன்னாலும் எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நிலை. இப்போ அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல இதை பவுல் சொல்லுகிறார், நாம் தொடர்ந்து பயணம் செய்ய கூடாது, பயணம் செய்யக்கூடாது. நீங்கள் பயணம் செய்தால் முதல்ல சரக்குக்கு சேதம் வரும், ரெண்டாவது கப்பலுக்கு சேதம் வரும், மூன்றாவது ஜீவனுக்கு சேதம் வரும். சரிதானா? சரக்குக்கு சேதம் வரும்னா என்ன அர்த்தம்? சரக்கு இப்போ நம்ம கிராமங்களில் சரக்குங்கிறதுக்கு வேற பேர் வச்சிருப்போம். எப்போ அவன் சரக்கு அடிச்சிருக்கான் அப்படிம்போம். சரிதானா? இது அந்த சரக்கு அல்ல. சரிதானா? இப்போ நான் ஒருவேளை வெளியூர்களுக்கு நான் பயணம் செய்கிறேன் என்றால் கொண்டு போவதற்கு சில திங்ஸ் கொண்டு போவேன். சில நேரங்களில் பாம்பே செல்லக்கூடிய பயணிகள் எல்லாம் தொடர் வண்டியிலே செல்வார்கள் என்றால் 4-5 பொட்டு நம்ம கொண்டு சொல்லுவாங்க. காலையில் உணவு, மத்தியான உணவு, இதெல்லாம் கொண்டு போவோம். நம்முடைய திங்ஸு கொண்டு போவோம். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்முடைய சரக்குக்கு சேதம் வரும். எதுக்கு சேதம் வரும்? சரக்குக்கு சேதம் வரும். நம்ம கொண்டு போகக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ஒருவேளை இன்னொரு பாணியிலே சொல்லுவோமே என்றால், 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து நான் ஒரு வியாபாரம் பண்ணுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். நிறைய கடைகளுக்கு நான் போயிருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் நோட்டை தூக்கிட்டு வருவான். டெய்லி 100 ரூபா கலெக்ஷன், டெய்லி 1000 ரூபா கலெக்ஷன், அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவான். பிரதர், எங்களால் மாதம் கட்ட முடியாது, தினம் வியாபாரத்தில் 100-200 நினச்சிவோம், சேமித்து வைப்போம் அப்படின்னு கடைக்காரங்க சொல்லுவாங்க. இப்படி சேமித்து வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் ஒன்று நம்முடைய வங்கி கணக்கிலே சேர்த்து வைப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள எண்ணம், நம்பிக்கை, உறுதி நமக்குள்ள இல்லைன்னா முதல்ல பேங்க் அக்கவுண்ட் காலி ஆகும். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம் நமக்கு என்ன செய்யும்? நஷ்டமடையும். இப்படி நஷ்டமடையும் போதே நம்ம நினைக்கணும், ஆஹா நம்ம எங்கேயோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பாமல் என்ன செய்கிறோம்? நம்முடைய இஷ்டத்திற்கு செயல்படுகிறோம் அப்படின்னு நம்ம உணரணும். இப்படி உணரலைன்னா ரெண்டாவது நம்முடைய கப்பலுக்கு சேதம் வரும். கப்பல்லாம் என்ன? நாம் எவ்வளவு தொகையை முதலீடு செய்திருக்கிறோமோ முதலுக்கே மோசம் வந்துடும். இது உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்முடைய ஜீவனுக்கே நஷ்டம் வந்துடும். இதுதான் பவுலினுடைய எச்சரிப்பின் செய்தி. அந்த காலங்களிலே எழுதப்பட்ட வேத வசனங்கள் கிடையாது. சதனா, அதனால ஆண்டவர் அவருடைய ஊழியர்களின் மூலமாய் பேசுவார். சிலருக்கு சொப்பனங்களின் மூலமாக பேசுவார், சிலருக்கு ஒருவேளை தேவதூதர்களின் மூலமாக பேசுவார். இப்போ நமக்கு எழுதப்பட்ட வேத வசனங்கள் இருக்கிறது. அப்ப அந்த நாட்களிலே எழுதப்படாத வேத வசனங்கள் இல்லாதபடியினாலே, இப்போ எழுதப்பட்ட வசனங்கள் இல்லாதபடியினாலே பவுலினுடைய வார்த்தையை அவங்க நம்பி இருக்கணும். நம்பி ஒரு கப்பல்ல அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க, அதிலேயே நின்று இருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யல? நிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, 100க்கு அதிபதி ஒரு காரியம் செய்கிறார் பாருங்கள். 11வது வசனத்துல 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையையும் கப்பல் எஜமானையும், இங்க பவுலினுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயணம் செய்யாத, நீ இதை செய்யாத. இது பவுலினுடைய வார்த்தை. ஆனா 100க்கு அதிபதி என்ன செய்கிறார்? இந்த பவுலினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு கப்பலை ஒரே பக்கமா என்ன செஞ்சிருக்கணும்? நிப்பாட்டி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு? நேர கப்பலை ஓட்டக்கூடிய மாலுமியின் இடத்துல போய் கேட்கிறார், பவுல் இப்படி சொல்றாரு, மாலுமி இந்த வண்டியை ஓட்டுறவரே நீர் தான், எத்தனையோ ஆண்டுகளாக இந்த கடல்ல நீர் கப்பலை ஓட்டிட்டு போயிருப்பீரு, நீர் என்ன சொல்றீரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ மாலுமி என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு என்ன ஐயா, இந்த கப்பல், இந்த கடலை பத்தி நான் கரைச்சி குடிச்சிருக்கேன். இந்த கடலை பத்தி இல்லையா, கடலை கரைச்சி குடிச்சா உப்பாலா இருக்கும்னு நினைக்கலாம். கரைத்து குடித்தல் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்தியாவுக்கு கிழக்க ஒரு கடல் இருக்கு. இந்த கடலுக்கு என்ன பேரு? இந்தியாவுக்கு கிழக்க ஒரு கடல் இருக்கு. அந்த கடலுக்கு என்ன பேரு? வங்காள விரிகுடா. சரிதானா? தெற்க இருக்கிறது இந்திய பெருங்கடல், அரபிக்கடல்லாம் இருக்குது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கடலை பற்றிய படிப்பை வைத்திருப்பவர்கள், வெறும் கப்பலை ஓட்டக்கூடியவர்கள் கப்பலை மட்டும் அப்படி திருப்பணும் இப்படி திருப்பணும் அப்படிங்கிறது மட்டும் படிக்க மாட்டாங்க. கடல்ல பனிப்பாறைகள் எப்போ உருவாகும், எதிர்காற்றுகள், இப்போ நமக்கு இப்போ வடகிழக்கு பருவ காத்தால மழை பெய்யுது, தென்மேற்கு பருவ காத்தால மழை பெய்யுது, எந்தெந்த சீசன்ல எந்தெந்த காத்து எந்த திசையில் அடிக்கும், எந்தெந்த நேரத்தில் நம்ம கப்பல் பயணம் மேற்கொள்ளலாம், எங்க வெப்ப நீரோட்டம் இருக்குது, எங்க குளிர் நீரோட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சிருந்தாதான் கப்பலை கடலில் ஓட்ட முடியும். இப்ப மாலுமி என்ன சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஈஸி ஐயா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த காலத்துல எந்த காத்து நமக்கு குறுக்க என்ன செய்யாது, வராது, தைரியமா போலாம், ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், இந்த கடலை பற்றி அக்கு வேறு ஆணி வேறா படிச்சிருக்கேன் அப்படின்னு மாலுமி சொல்லியிருப்பான். இப்ப நூற்றுக்கு அதிபதி பவுலின் வார்த்தைகள், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை நடத்தும் என்று சொல்லி செய்ய வேண்டியவன், அதற்கு பதிலாக அறிவு சார்ந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் கப்பல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாய நிலை வருகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக எதை கேட்கிறோம் தெரியுமா, படிச்சவங்க சொல்லிட்டாங்க, அறிவு சார்ந்தவங்க சொல்லிட்டாங்க, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், அவருக்கு நிறைய படிப்பறிவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். இப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வசனத்து மேல நமக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை, சரிதானே, நம்பிக்கையே இல்லை. அதனால நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா, சில நேரங்களில் என்னதான் இருந்தாலும் உலகத்தில் தானே வாழுதோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் என்ன செஞ்சிருந்தோம், கொடுத்து விடுகிறோம். ஞானமா இருப்பது தவறல்ல, ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளில் ஒரு கிராம சபைக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ என்னுடைய பிரசங்கத்தில் யோனாவை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுது. அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு அந்த சபையினுடைய ஊழியர் ஒருவர் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றார். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி ஆரம்பித்தார், யோனா சரித்திரத்தை என்னால் ஆரம்பத்தில் நம்பவே மாட்டேன், பைபிளில் உள்ள எல்லா பகுதியும் வாசிப்பேன், யோனா பகுதி வந்தா ஆட்டோமேட்டிக் ரிஜெக்டட், தன்னால் என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, திருப்பிடுவேன். ஏன்னா ஒரு மீன் வயிற்றுக்குள்ள யோனா ஒரு மனுஷன் இருந்தான், 3 நாள் இருந்தான்னா என்னையா கற்பனையா சொல்வதற்கும் ஒரு கதை வேண்டாமா, அது எப்படி நம்புவது, அது நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி நாத்துல இருந்து ஒரு மீன் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அது உள்ளுக்குள்ள இருந்து நிறைய தேளு வாய் வழியா என்ன செய்கிறது, எத்தனை நாளா உள்ள வச்சிருந்தோ தெரியல, அந்த தேளு அந்த வாய்க்குள்ள இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளு நட்டுவகாலி போல சைஸ் இருக்கிறது, அது வெளியே வந்துச்சுது. இப்ப அப்படி சொன்ன அவர் சொன்னாரு, ரொம்ப நாளா நம்பாத இருந்தேன்னா ஒரு நாள் எங்க உறவினருடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு லைப்ரரி இருந்துச்சு. லைப்ரரினா நிறைய அவர் வாசித்த புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக அடுக்கி வைத்திருந்தார். அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு புஸ்தகம் என் கண்ணில் பட்டுச்சுது. அந்த புஸ்தகத்தை டஹால்னு எடுத்தேன். அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா மீனின் வகைகள், மீனின் வகைகள். அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு வகை மீன் தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை உண்டு விட்டால், தின்னுட்டுச்சுன்னா சில நாட்கள் கழித்து அது தானா அதை செரிமானத்திற்கு இடம் கொடுக்காம, செரிமானம்னா என்னது, இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா புல்லை திங்கும், பிறகு திரும்பி அதை எடுத்து அதை அசை போட்டு மறுபடியும் உள்ளே போய் தான் அது செரிமானம் ஆகும். இப்போ நமக்குள்ளது உள்ளே போச்சுன்னா போனது தான், திருப்பி நம்ம நினைச்சாலும் வெளியே எடுக்க முடியாது, சரிதானா, ஒன்று வைத்தனால போகும், பிறகு டாக்டர்கிட்ட போய் என்னத்தையாவது என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். ஆனால் அந்த வகை மீன் எதையாவது ஒன்றை உண்டுட்டுச்சுன்னா அதை செரிமானத்துக்கு இடம் கொடுக்காம 2 நாளோ 3 நாளோ கழிச்சு வாந்தி பண்ணி போடும். அப்போ அவர் சொன்னாரு, வசனத்தை வாசிக்கும் போது இருந்த நம்பாத நான் இப்போ இந்த புஸ்தகத்தை வாசித்த பிற்பாடு யோனா மீன் வயிற்றுல இருந்தது உண்மை அப்படின்னு நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவதற்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அவர் சொன்னால் சொன்னதுதான்.
இப்போ இதே நூற்றுக்கு அதிபதி இரண்டாவதாக கப்பல் எஜமானை நம்பினான். யாரை நம்பினா? கப்பல் எஜமான். கப்பல் எஜமான் என்றால் என்ன? அந்த கப்பலுக்கு சொந்தக்காரன். இப்போ சில நேரங்களில் ஓனர் கம் டிரைவர் அப்படின்னு சொல்லி டாக்ஸி ஓடும், சில லாரிலாம் ஓடும். அவர் தான் ஓனராகவும் இருப்பார், அவர் தான் டிரைவராகவும் இருப்பார். ஆனால் இந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் மாலுமி கிடையாது, அந்த கப்பலை ஓட்டுறவர் கிடையாது, அந்த கப்பலில் பயணம் செய்கிறார், அந்த கப்பலை வச்சு அவர் தொழில் நடத்துகிறார். இப்போ போய் அந்த நூற்றுக்கு அதிபதி மாலுமியை கேட்குறார், என்னையா பவுல் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீரு அப்படின்னு கேட்டிருப்பார். உடனே அந்த கப்பல் எஜமான் என்ன சொல்லியிருப்பான்? ஐயா, நான் இந்த தொழிலை ஆரம்பித்து எத்தனையோ வருஷம் ஆச்சுது. நான் சும்மா திடீர்னு கையில் பணம் வந்ததுனால அந்த கப்பலை நான் என்ன செய்யலை, வாங்கலை. முதல்ல இந்த கப்பலில் கிளீனராக வேலை பார்த்து, அந்த வேலை பார்த்து, எடுபடி வேலை பார்த்து, அதுக்கு பிற்பாடு தான் இவ்வளோ பெரிய உயர்வு, இந்த கப்பலையே வாங்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம். நான் இந்த கடலில் எத்தனை முறை போயிருக்கேன் தெரியுமா, எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இந்த கப்பல் எஜமான் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்? தன்னுடைய அனுபவத்தில் இதுக்கு முன்னால என்னெல்லாம் நடந்துச்சதோ அதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பார். அனுபவசாலிகள் சில நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக சில அனுபவசாலிகள் பேசுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சரிதானா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அது ஒரு நாள் குறிப்பாங்க. அந்த நாளும் நல்ல நேரமாக இருக்கணும், ராகு காலமாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பார்க்குற மக்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. சரிதானா? அதுவும் வீடு பால் காய்க்கிற அன்னைக்கு வீட்டு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்டு ரத்தத்தையோ கோழி ரத்தத்தையோ அறுக்கிற மக்கள் இன்னும் என்ன செய்கிறாங்க? இருக்காங்களா இல்லையா? கேட்டா அது பெரியவங்க அந்த நாட்களே சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா. சரிதானா? 2001 நான் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அப்போ ஆட்டுக்கறி போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஒருத்தன்ட்ட சொன்னேன், சரிப்பா இத்தனை கிடாவை கொண்டு வந்துருன்னு சொன்னேன். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், சார் நான் அத்தனை கிடாவை கொண்டு வந்துடுவேன், ஆனால் ஒரே ஒரு கிடாவை உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு என்ன செய்யணும், வெட்டணும் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒரு கிடாவை வீட்டுக்குள்ளே போட்டு வெட்டணுங்கிறானா எதுக்கு அப்படின்னு. இல்லை, புது வீடு ரத்த கோரை என்ன செய்யணும், நான் என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே தான் ஆடை வெட்டணும்னு பிளான் பண்ணேன். இப்போ நான் இப்படி ஒரு காரியத்தை அவன் சொன்னதுனால என் வீட்டு எல்லைக்குள்ளே ரத்த வாடையே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என் வீட்டில் இருந்து ஒரு 300 அடியில் எனக்கு கிணறு இருக்குது, கிணத்துல நிறைய தொட்டி இருக்குது, தொட்டி நிறைய தண்ணியை நான் வேலை செய்கிறவன்ட்ட சொல்லியாச்சுன்னா நிரப்பி தருவான். அந்த ஆட்டை நீ முழுசாக உரித்து எத்தனை கழுவ முடியுமோ அவ்வளோத்தையும் கழுவி ஒரு ரத்த வாடை கூட இல்லாமல் வீட்டுக்கு என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே அநேக மூட நம்பிக்கைகளை நாம் என்ன செய்கிறோம், செயல்படுத்துகிறோம். வசனம் இருக்குது, என்னதான் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறோமே, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு வேத வசனங்களுக்கு செவி சாய்க்காமல் நாம் போய்விடுகிறோம். அதனால நம்முடைய சரக்குக்கு சேதம் வருது, நம்முடைய கப்பலுக்கு சேதம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னைக்கு தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தக்கூடியவர், அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். சரிதானா? எல்லாரும் வீடு கட்டினா தலைவாசல் கதவை விடுவாங்க, தலைவாசல் சரிதானா, நில விடுவாங்க. நில விடுறது பெரிய சம்பிரதாயம். ஒரு வீட்டுக்கு என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க நில விடுற அன்னைக்கு. அந்த வீட்டுக்காரரை பார்த்தீங்கன்னா நில விடுறதுக்கு முன்னால் ஒரு 5 பொன் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி அதையும் கொண்டு நிலத்துக்கு அந்த நிலைக்கு கீழே கொண்டு என்ன செஞ்சார், வைக்கணும்னு முயற்சி பண்ணார். நான் சொன்னேன், இப்படியெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நான் ஜெபம் பண்ணவே இருக்க மாட்டேயா, நான் பேசாமல் போயிடுவேன். இவைகளெல்லாம் ஆண்டவர் விரும்பாத சொல்லுங்க ஒன்று. அதனால் எங்கள் வீட்டுக்கு நிலவிட வேண்டிய நிலம் வந்துச்சு, நேரம் வந்துச்சுது. உடனே கொத்தனார்ட்ட சொன்னேன், நீ நாளைக்கு காலைல வாப்பா, நம்ம நாளைக்கு நிலம் விட போகிறோம். மாடியில் உள்ள பாத்ரூம் நிலையை முதல்ல என்ன செய்ய போகிறோம். எல்லாரும் எந்த நிலையை விடுவாங்க, தலைவாசல் நிலையை விடுவாங்க. சரிதானா? நான் வந்து மாடியில் உள்ள பாத்ரூம் நிலையை விடுவதற்கு நான் முயற்சி பண்ணேன். பிறகு அந்த கொத்தனார் ரொம்ப வேண்டாம் இருப்பா, என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே. பிறகு கடைசியில் மாடியில் உள்ள ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த நிலையை காலையிலே போனேன், நிலையை தூக்கினேன், ஏசுவி நாமத்தில் வச்சு பூசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டேன். சரிதானா? எந்த சம்பிரதாயமும் கிடையாது. பால் காய்ப்பு வந்துச்சுது, எல்லாரும் பால் காய்க்கிற அன்னைக்கு பால் பொங்கணும்னு சொல்லுதாங்க. எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் பால் பொங்கிச்சா? தினம் அடுப்பில் பொங்கிட்டு கிடக்கு, அது கதை வேற. சரிதானா? பாலை
எவ்வளவுதான் நீங்க கொதிக்க வச்சாலும் தன்னால் அது என்ன செஞ்சிடும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பால் காய்க்கிற அன்னைக்கு விறகை போட்டு கொளுத்தி அல்லது இந்த ஓலையை போட்டு கொளுத்தி ஃபேனையும் போட விடாமல் மூக்குலையும் கண்ணிலையும் தண்ணி வடியும். நான் பார்த்தேன், பால் காய்ச்சாதானே பொங்கணும், பால் காய்ச்சாதானையா பொங்கும், பாலே காய்க்காண்டான் சதனா. எங்கள் வீட்டு பால் காய்ப்பு அன்னைக்கு பாலே காய்க்கலை. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இருக்க சதனா. இப்படிப்பட்ட அஞ்ஞான கிரியைகள் அல்லது மூட நம்பிக்கைகள் அல்லது பெரியவங்க சொன்னாங்க அந்த காலத்தில், அதனால அதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேத வசனங்களுக்கு ஒத்து வராத எதற்கும் நம்ம செவிசாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மை ரட்சிக்கக்கூடியவர். ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு தயவு பண்ணக்கூடியவர். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை மட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன? அறிவியல் சார்ந்த காரியங்கள், அனுபவ சார்ந்த காரியங்கள். இப்போ அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி என்ன செஞ்சிருக்கணும்? பேசாம கப்பலை நிறுத்தி இருக்கணும். இப்போ அவன் என்ன செய்யறார் பாருங்கள். 12வது வசனத்துல, அந்த துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை. இப்போ பொது ஓட்டு எண்ணிக்கைன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறாரு? பவுல் இப்படி சொல்றாரு, மாலுமி இப்படி சொல்றாரு, அந்த கப்பலுக்கு சொந்தக்காரன் இப்படி சொல்றாரு, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பொது கணக்கெடுப்புக்கு விட்டார் அங்க இருக்க மக்கள்கிட்ட. இதெல்லாம் கப்பல்ல நடக்குது சரிதானா? அப்போ அவங்க மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயா பவுல் சொன்ன மாதிரி இங்கேயும் இருக்காண்டாம், மாலுமியும் எஜமானும் சொன்ன மாதிரி தொடர்ந்து பயணமும் செய்யாண்டாம். இப்போ நாம தங்கி இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்தில் ஒரு டீக்கு வழி உண்டா, ஒரு பன்னுக்கு வழி உண்டா? இல்லை. அதனால இங்கிருந்து கொஞ்சம் நகண்டு நம்ம அந்த பக்கத்தில் பானாங்குளம் பக்கத்தில் உள்ளுக்குள்ள இந்த மெயின் ரோடுக்கு போயாச்சுன்னா அந்த பக்கம் ராணி ஹோட்டல் இருக்குது, இந்த பக்கத்தில் டீ கடை இருக்குது. நினைச்ச நேரம் என்னத்தையாவது ஒன்று என்ன செஞ்சுக்கிடலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இந்த இடத்தை விட்டு நகலவே கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ அநேகர் சொன்னாங்க, சரி இவன் சொல்லையும் கேட்காண்டாம், அவன் சொல்லையும் சூழ்நிலையை பார்ப்போம், பக்கத்து இடத்துக்கு போவோம், அங்கே போனால் நமக்கு தேவையான. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஆலோசனை வேத வசனத்தின்படி நமக்கு வந்துவிட்டால் அதற்கு மாறாக நம்ம எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியமே. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் ஒரு இராணுவ பெற்ற ஓய்வு அதிகாரி. 1989 மரித்து போனார்கள். அரசாங்கத்தின் மூலமாய் இப்படி இந்த இராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு 3 ஏக்கர் நிலம் உச்ச வரம்பு திட்டத்தின் கீழ் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது எங்கே அலாட் ஆயிருக்குன்னே தெரியாது. 1991 எனக்கு தெரிய வந்துச்சுது. உலகத்துக்கு கிழக்க அந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் நிலம் அது கிடந்துச்சுது. நான் எல்லாமே பட்டாவாக்கி வச்சுருந்தேன். 2007 அந்த இடத்த எனக்கு தெரியாமலே எங்கள் அப்பா பெயர் உள்ள ஒரு மனுஷன் கையெழுத்தை போட்டு வித்துட்டு போயிட்டான். புரோக்கர் வேற, வாங்கினவன் வேற, வித்தது யாரு எல்லாமே எனக்கு தெரியும் சரிதானா? இப்போ வித்துட்டு போயாச்சு. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இப்படி அவர்கிட்ட சொன்னேன், ஒன்றுக்கும் பரவாயில்ல பிரதர், உங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச சில லாயர் இருக்கிறாங்க, உங்களுக்காக ஃப்ரீயாகவே வழக்காடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுதேன், உங்களுக்குள்ள ரெக்கார்டை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் உடனே நம்முடைய ரெக்கார்டு ஆகிய வேத வசனத்தை நான் புரட்டி பார்த்தேன். அப்போ வேத வசனத்தில் வழக்காடுதல் கர்த்தருக்கு உரியது அப்படின்னு ஒரு வசனம் என் கண்ணில் பட்டுச்சுது. இப்போ ஆண்டவரே நமக்காக வழக்காட முன் வரும் பொழுது நாம எந்த வழக்கறிஞர்களையும் பார்க்க வேண்டிய அவசியமே சொல்லுங்க இல்லை. நான் அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தார். எங்கள் ஊரில் நிறைய பேர் இப்படி இழிச்சவாயம் இருப்பான் ஐயா, என் நிலத்தை வித்தாச்சின்னு தெரிஞ்ச பிற்பாடும் இவன் பேசாமல் கூமுட்ட மாதிரி என்ன செஞ்சுருக்கான், உக்காந்துருக்கான் சரிதானா? அப்போ நிறைய பேர் நீங்கள் லாயரை பாருங்க, சிவிலுக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. இதான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் சொன்னது தான். உம்முடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தக்கூடியவர், அவருடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவர். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சுது,
4வது மாதம் கழித்து அந்த இடத்தை வாங்கினவர் என்னை தேடி வந்தார். சிவகுமார் என்பது அவருடைய பெயர். தேடி வந்தார். வந்த உடனே சாரி பிரதர் அப்படின்னு கேட்டார். என்னையான்னு கேட்டேன். உங்கள் இடம்னு தெரியாமல் எனக்கு அந்த பயிலவை விற்றுட்டாங்க. ஏன்னா விற்கிறவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வேணும், வாங்குறவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வேணும். சும்மா ஜான்சன் அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு அந்த புரோக்கரு, இங்கே வாப்பா இதில் மட்டும் ஒரு கையெழுத்தை போட்டுப்போம், உனக்கு ஒரு 5000 ரூபா தரேன். அவனை என்னன்னு யாதுன்னு தெரியாமல் டகால்னு கையெழுத்து போட்டு போயிட்டான். அவனுடைய பெரிய கிருபையினாலே இழக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய மதிப்பை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு உண்மை உள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலைகளை நாம் தாங்குவது என்பது கஷ்டமான. ஐயோ இப்படி ஆயிப்போச்சுதே, என்ன செய்வது, நீங்க என்ன சொல்றீங்க பிரதர், நீங்க என்ன சொல்றீங்க பிரதர் அப்படின்னு நம்ம அநேகற்ற போய் ஆலோசனை கேட்போம். ஆண்டவருடைய ஆலோசனை வேத வசனத்தின் பிரகாரம் நமக்கு வந்த பிற்பாடு நம்ம வேறொரு எந்த ஒரு ஆலோசனைகளுக்கும் தேடி ஓட வேண்டியதே சொல்லுங்க. இந்த காலங்களில் மனிதர்கள்ட்ட கேட்குறோமோ கேட்கலையோ, ஊழியக்காரட்ட போய் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். சதனா ஆண்டவருடைய வசனம் வேத வசனத்தின்படி தெளிவாக வந்த பிற்பாடு வேற யாருக்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. 4வதா பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணினார்கள். இப்போ எல்லாருடைய ஆலோசனைகளையும் கேட்டு கப்பலை ஓட வச்சாச்சு. கப்பல் புறப்பட்டுச்சுது. நல்ல தென்றல் காற்று அடிக்குது. பாய் மரத்தை மட்டும் தூக்கி விட்டா போதும், தண்டு வடமே போட வேண்டிய தேவையே இல்லை, அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? சூழ்நிலையை பார்த்தார்கள். அப்படியே கப்பலை எட்டி வெளியே பார்த்தா அழகான மிதமான காற்று அடிக்குது. இந்த மிதமான காத்துல கஷ்டப்படாமலே நம்ம என்ன செஞ்சிடலாம், அடுத்த துறைமுகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சூழ்நிலையின் அடிப்படையிலே அவர்கள் காரியங்களை செய்ய முற்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சாதகமான சூழ்நிலைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் காரியங்களை செய்ய முற்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நம்ம வெறும் சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் ஒரு கடை பக்கமாக போகும்பொழுது அங்கே ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அந்த ஒயின் ஷாப்புக்கு என்ன பேருன்னா ஒரிஜினல் ஒயின் ஷாப், டாஸ்மார்க்குக்கு முன்னால். அந்த ஒயின் ஷாப்பில் ப்ராப்பரேட்டர் பேர் ஆபிரகாம் அப்படின்னு ஒரு பேரும் என்ன செய்தது இருந்துச்சு. அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு வசனமும் இருந்துச்சு. கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க செழிப்பான். சரிதானா? நான் அந்த ஒரிஜினல் ஒயின் ஷாப்பினுடைய ஓனரை பார்த்து பேசுகிறேன். என்ன பிரதர் அப்படின்னு சும்மா அவர்கிட்ட கேட்டேன் கேஷுவலாக. அவர் சொன்னார் பாருங்க ஒரு கதை. பிரதர் நீங்கள் நினைக்க மாதிரிலாம் இல்லை, நான் சுயமாலாம் அந்த கடையை என்ன செய்யலை, வைக்கலை. பெரிய எப்படியா வச்சிங்க, நிறைய பேர் போட்டி போட்டாங்க, நிறைய டெண்டர் விட்டாங்க. நானும் டெண்டருக்கு என் பேரை கொடுத்தேன். குலுக்கல் போட்டாங்க, குலுக்கல்ல என் பேர் வந்துச்சுது. சரிதானா? குலுக்கல்ல என் பேர் வந்ததுனால தான் நான் அந்த கடையை என்ன செஞ்சேன் சொல்லுங்க வச்சேன். நான் பேசும்பொழுது குலுக்கலுக்கு பேர் கொடுத்தது தப்புங்கிற உணர்வே அவருக்கு என்ன செய்யல சொல்லுங்க. சூழ்நிலை சாதகம். சரிதானா? இன்னைக்கு சாதகமான சூழ்நிலைகளை மட்டுமே நாம் பயன்படுத்தி வேத வசனங்களுக்கு ஒத்து வராத காரியங்களை செய்ய நாம் முற்பட்டால் நம்முடைய சரக்குக்கு, நம்முடைய கப்பலுக்கு, நம்முடைய ஜீவனுக்கெல்லாம் சேதம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. இங்க தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி கப்பலை ஓட விட்டாச்சுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள பயங்கரமான காற்று வந்துச்சுது. கையில் இருந்த சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. நோ, தடுமாறிட்டு கிடந்தாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 20வது வசனத்தில் கடைசி வரி சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. இனி ஒப்பேராது பிரதர், இனி ஒப்பேராது. சூரியனை பார்த்து நாளாச்சுது, சந்திரனை பார்த்து நாளாச்சுது, இனி ஒப்பேரவே ஒப்பேராது. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்களா, முதல்ல ஒரு 2 பைசா கடன் வாங்கும், முதல்ல பேங்க் வட்டி வாங்குவாங்க, பிறகு அது மாற்றதுக்கு 2 பைசா வட்டி, பிறகு 3 பைசா வட்டி, பிறகு 4 பைசா வட்டி, பிறகு 5 பைசா வட்டி, பிறகு மீட்டர் வட்டி, இப்படியே ரொட்டேஷனில் ஓடும். ஒரு நேரத்தில் வசமாக என்ன செஞ்சுக்கிடும். எனக்கு தெரிந்த ஒரு கடைக்காரர் உண்டு. அப்போ அவர் ஒரு நாள் பேசினேன். அவர் ஒரு நாள் மீட்டர் வட்டி வாங்கினார் அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சுது. அப்போ பேசும்போது அவர் சொன்னார், அது ஒன்றும் கஷ்டமே இல்லை பிரதர், கஷ்டமே இல்லை. ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபா தான். 90,000 ரூபா தருவான் நம்ம கையில்.
100 நாளைக்கு டெய்லி 1000 ரூபா கொடுத்தா போதும், ரொம்ப ஈஸியாக கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் என்கிட்ட பேசினார். இந்த நேரம் தான் 2000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு வந்துச்சு. சரிதானா? அதில் முடங்கினவர் தான் மறுபடியும் எழும்பவே இல்லை. கடையெல்லாம் விற்றுக்கிட்டு இப்போ பாம்போல எங்கேயோ தலைமுறைவாக இருக்கிறார். சரிதானா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் சாதகமானதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் சொல்றார், நீயோ கடன் கொடுப்பாய். கடன் அது ரொட்டேஷனுக்கு வாங்கின என்ன பிரதர் நம்ம நினைக்கிறோம். சின்ன சின்ன வசனமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே சார்ந்து கொண்டு காரியங்களை செய்ய முற்பட்டால் அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவர். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்ப இதே சூழ்நிலைகள்ல தான் பவுலும் இருக்கிறார். சரிதானா? பவுலும் இருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். சரிதானா? உங்க கூட சேர்ந்து நானும் போக்கையா முதல்ல ஏன் சொல்ல கேட்டிருந்தீங்கன்னா அழகா இருந்திருக்கலாமே, இப்ப உங்களோடு நானும் கடந்து பாடுபடுதேனே அப்படின்லாம் அவர் வருத்தப்படலை. வசனம் மிக தெளிவா சொல்லுகிறது, என்னோடு என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு என்ன செய்யும், நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின்படி நீர் என்னை நடத்தும். ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி நீர் என்னை. அப்போ தினம் வேதம் வாசிக்கணும். தினம் என்ன செய்யணும் சொல்லுங்க? வேதத்தை ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசிக்கணும், 10 அதிகாரம் வாசிக்கணுங்கிற கடமைக்காக வாசிக்க கூடாது. இன்று நான் வாசிக்கக்கூடிய வேத பகுதியில் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர், நீர் என்னோடு என்ன பேச விரும்புகிறீர் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோடு நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். சதனா, இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவங்கள்ல தனிப்பட்ட வாழ்க்கையில வேதம் வாசிக்கிற அனுபவங்கள் ரொம்ப 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 குறைவு, ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்ம ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வேத வாசிப்பு இல்லாதனால தான் எங்களை மாதிரி ஊழியர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு அப்படியே கூட்டமாக ஓடுவாங்க. சதனா, அண்ணன் சொன்னா சரிதான், அக்கா சொன்னா சரிதான்ட்டு ஓடுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 17வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 17 இல்ல, 16 தான் இருக்கு. 16 தான் இருக்கு. எத்தனை இருக்குது? 16 தான் இருக்கு. இந்த ரோமர்ல 16 தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? நீங்க பைபிளை புரட்டின பிறகு தான் தெரிஞ்சது. சரிதானா? வெறுமனே குறிப்பு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் குறிப்பில் ரோமர் 17:1 எழுதி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, அந்த பிரசங்கம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா அல்லது ஐயா கதை விட்டுட்டு போறாரா? சரிதானா? இன்னைக்கு கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய காலம் இது. அப்படியே தேன் ஒழுக பேசுற மாதிரி பேசி நம்மளை அப்படியே என்ன செஞ்சிருந்தாங்க, மயக்கி விடுவார்கள். நாம வேத அறிவில் வேத வசனத்தில் தெளிவா இருந்தாதான் அந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்குரிய பலனையும் கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தந்தருள்வார். அப்ப நமக்கு வேத அறிவு நமக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, இருக்கணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டதுனால வேத அறிவு வந்து விட போறதில்ல. உங்க வாழ்க்கையில் அனுதினமும் வேத வசனங்களை நீங்கள் வாசிப்பதற்கு வேத வசனத்தின் மூலமாய் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாய் சார்ந்து நம்ம செயல்பட்டால் நம்முடைய முயற்சிகளில் பலனே இல்லாமல் போனாலும் பலன் தரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். நான் இதுவரைக்கும் நிறைய முயற்சி பண்ணேன், தோல்விதான். இதுவரைக்கும் நான் முயற்சி பண்ணேன், ஒன்றும் ஒப்பேறலை அப்படிங்கிற நிலை இருக்கலாம். ஆனால் இறுதியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வேத வசனத்தின்படி செய்ய நம்மை முற்படும் பொழுது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இது சொல்றது யாரு? மீன் பிடிச்சவன். அப்படியா? பேதுரு அப்படின்னு போட போகுது. சீமோன் பேதுரு ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சிட்டு வரார். ஒண்ணு கூட என்ன செய்யல, அகப்படவே இல்லை. அவர் மீன் பிடித்த கடலுக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் மீன் பிடிச்ச கடலுக்கு
நாங்கள் இன்னும் அந்த கடலெல்லாம் போய் பார்க்க போகல அப்படிங்கிங்களா? கணேசரத் கடல் அப்படின்னு போட்டிருக்கு. 1ஆம் வசனம், அந்த 5வது அதிகாரம் 1 வசனம் என்ன செய்கிறது? போடப்பட்டிருக்கிறது. கணேசரேத் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள கடல். இந்த கடல் தண்ணி எப்படி இருக்குமா? தெளிவாக இருக்கும். எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய கிணறுகள் உண்டு. நேர போக்கே குளிக்கிறது தான். அதுவும் குளிக்கிறதுல விளையாட்டு தான். அதுக்கு 2 கிணறு வச்சுருக்கிறோம். ஒரு கிணத்து தண்ணி தெளிவாக இருக்கும், ஒரு கிணத்து தண்ணி கலங்கி இருக்கும். தெளிவாக இருக்கிற கிணத்துல அப்படியே உள்ள குதிச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போனோம்னா மேலேருந்து உத்து பார்த்தா கூட அந்த உள்ளங்கை அப்படியே வெள்ளை என்ன செய்யும்? எங்கே முங்கி போனவன் எங்கே போகிறான், எங்கே வாரான், எங்கே செவுத்தை மிதிச்சு தாண்டுறான், அவன் பின்னால் ஓடி போய் தொடுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல கொஞ்சம் முங்கினாலே போதும், எங்கே இருக்கணும் என்ன செய்யாது, அது தெரியாது, கலங்கின தண்ணி. இந்த கணேசரேத் அப்படிங்கிற கடல் தெளிவான தண்ணி உள்ள கடல், ரொம்ப தெளிஞ்சிருக்கும். அந்த கணேசரேத் கடல்ல மீன் பிடிக்கணும்னா ராத்திரி தான் பிடிக்கணும். எப்போ தான் பிடிக்கணும்? ராத்திரி தான் பிடிக்கணும். ஏன்னா ராத்திரி வலைகளை போடும் பொழுது அந்த மீன்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பகல்ல போய் வலையை போட்டா அந்த மீன்களுக்கு அந்த வலை என்ன செய்யும், தெரியும். மீன் பிடிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க மீன் பிடித்தாரு பேதுரு, ஒன்றும் சிக்கலை. மீன் பிடிக்க வேண்டிய நேரம் அதுதான், மீன் பிடிக்க வேண்டிய காலம் அதுதான். அந்த நேரத்தில் ஒன்றும் சிக்கலை. களைச்சு போய் வாரார். வந்தா இயேசு கிறிஸ்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவருடைய படகை கேட்குறாரு. அந்த படகுல வந்து பிரசங்கம் பண்ணுறார். நீர் பிரசங்கம் பண்ணும், பிறகு கடைசியில் வந்து என்கிட்ட சொல்லிவிடும், பிறகு நான் வந்து படகெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு ராத்திரி முழுவதும் வேலை செஞ்சு களைப்பாயிருந்தாலும் வசனங்களை கேட்பதற்கு இந்த பேதுரு செவி கொடுத்தார். பேதுரு செவி கொடுத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 3ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி, அவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அது எவ்வளவு நேரம் போதகம் பண்ணாரு தெரியாது, ஆனால் அது காலை நேரம். போதகம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு போய் நீ ஆழத்தில் போய் உங்க மீன் பிடிப்பதற்கு வலைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா ரொம்ப டயர்டு, இனிமே எங்களால் போக முடியாது, எங்கள் முயற்சியெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் ஒப்பேறாது. 2வது இப்போ பகல போனால் ஒரு மீன் என்ன செய்யாது, சிக்காது. இந்த கடலில் மீன் பிடிக்கணும்னா ராத்திரி தான் பிடிக்கணும், அதனால் நாங்கள் ராத்திரி போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் தள்ளி போடவில்லை. உம்முடைய வார்த்தையின்படியே போகிறோம், அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. சில நேரங்களில் சாதகமான சூழ்நிலைகளின் அடிப்படையில் நம்ம காரியங்களை செஞ்சிருக்கலாம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போனால் பாதகமான நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், பாதகமான நிலையிலும் நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர், பாதகமான நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியம். அதனால தான் உம்முடைய வாக்கின்படி உங்கள் சிந்தையில் நிறுத்த வேண்டியது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீர் என்னை நடத்தும். உடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவனாய் நீர் என்னை அது மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். எனினும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துவார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவ்வளவு பெருசு. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் நடப்பதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தர. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆண்டவர் கொடுக்கிற நம்ம வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையின்படி செயல்பட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். இயலாது என்கிற ஒரு காரியமே இல்லாதபடி நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வருஷம் 17ஆம் தேதி டிசம்பர், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நல்ல மழை பெஞ்சுதா பெய்யலையா? மழை பெஞ்சுது. இப்போ நான் வந்து புதியமுத்தூர் பக்கத்தில் எனக்கு ஒரு மீட்டிங். அப்போ காலையிலே அங்கேருந்து அந்த போதகர் எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணே, ஒரே மழையாக இருக்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். என்ன மழையாக இருந்தாலும் நான் காரை தூக்கிட்டு என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டேன். போகும்போது எங்கள் குளத்தை பார்த்தா தண்ணியே இல்லை. ஆனால் திருப்பி வரும்போதும் போகும்போது உள்ள மழை, வரும்போதும் பயங்கர மழை தான். குளம் நிறைஞ்சு போச்சு. சரிதானே? குளம் நிறைஞ்சிச்சு. சாயங்காலம் 4 மணிக்கு எனக்கு ஒரு ஆசை, குளத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு ஆசை. சரிதானே?
அப்படியே ஒரு கொடையை தூக்கிக்கிட்டு மலைக்குள்ளே மனைஞ்சிக்கிட்டு தான் நேராக குளத்தை பார்க்க வந்தேன். நானும் என்னுடைய ஒரு சொந்த தம்பி ஒருத்தன். பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஒரு பையன் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறான் எங்கள் வர்ற வழியில். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சூடாக ஒரு காப்பியை குடிச்சிட்டு போங்க அப்படின்னா, சரி அவன் அன்பு தொல்லைக்காக நேராக வீட்டுக்குள்ளே போனேன். ஒரு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு இறங்கினா பழக்குன்னு ஒரு வழுக்கு வலிக்குச்சு. பழக்குன்னு ஒரு வழுக்கி டமால்னு என் மண்டை அடிச்சது பாருங்க. என் சுற்றி நின்று 4-5 பேரும் பதறி போனாங்க. ஆஹா, ரோட்டு வழியே போன அண்ணனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சதனா பேசாமல் போனால் அப்பாடு போயிருப்பாங்க, டீ குடிக்கணும்னு கூப்பிட்டு இப்படி வலிக்கவளை வச்சிட்டோமே அப்படின்னு அந்த வீட்டுக்காரனுக்கு ஒரே வருத்தம். தடவி விட்டாங்க. மண்டை நல்ல ஒரு தேங்காய் சிரட்டை மாதிரி என்ன செஞ்சிடுச்சுது, வீங்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு போய் உடனே காரை தூக்கிட்டு ஒரு மருத்துவமனைக்கு போனோம். நல்ல ஒத்தனம் கொடுத்தாங்க. ஏதாவது ஸ்கேன் எடுக்குமான்னு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், வாந்தி வந்தால் எடுங்க, ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு வந்தால் என்ன செய்யுங்க, எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விழுந்த என் கூட படித்த ஒரு பெண் பாளையங்கோட்டையில் இருக்கா. இதே போல் வீட்டுக்குள்ளே வலிக்கு விழுந்து ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு ஒரு வாரத்தில் இறந்து போனான். அதே போல் வலிக்கு விழுந்து ஒருத்தர் அடிபட்டு தலையில் அடிபட்டு ஒருத்தர் இன்னும் கை ஒரு பக்கம் விளங்காமலே என்ன செய்து இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நடத்துகிறோம்னா, ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற விதம், ஆண்டவர் நம்மை போஷிக்கிற விதம். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தானாக தரக்கூடிய ஆண்டவர். ஆண்டவரே, நான் நம்முடைய வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம்.